விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, மல்லி செடியில வந்து அதிக அளவு வந்து பூ எடுக்கிறதுக்கு, துளுப்பு வர்றதுக்கு, வளர்ச்சி வர்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து டானிக் மருந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே அளவு வந்து பார்த்தோம்னா, உரம் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோல வந்து நம்ம மல்லி செடிக்கு வந்து எந்தெந்த உரம் பயன்படுத்தலாம், எவ்வளோ எவ்வளோ குடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மல்லி செடியில வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உரம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. மல்லி செடியில் உர மேலாண்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வச்சு தாங்க ஆகணும். அப்படி வச்சா தான் பார்த்தோம்னா வந்து நம்ம செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும், நிறைய துருப்பு எடுக்குங்க, நல்லாவே இருக்கும். ஒரு சில விவசாயிங்க பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு தடவை உரம் வைக்கிற விவசாயிகளும் இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம செடி வந்து நல்லா இருக்குங்க. அதனால் வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உரம் வச்சுருங்க. 2வது இப்போ தான் சின்ன செடி இல்லை கட்டிங் பண்ணி விட்ருக்கோம், துளுப்பு வரணும், அந்த ஸ்டேஜில்னா வந்து உரம் வைக்கலாம். இல்லை பூ எடுக்குது, அரும்பு வந்து வைக்குது, அந்த ஸ்டேஜில்னா வந்து உரம் வைக்கலாம். இல்லை வந்து பயிர் வந்து ரொம்ப மஞ்சளாகவே இருக்குது, வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது, அந்த ஸ்டேஜில் வந்து என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து துளுப்பு வரணுங்க, நிறைய வேர் விடணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன உரம் வைக்கலான்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 சென்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து டிஏபி வந்து ஒரு 25 கிலோவும், சிஎம்எஸ் அதாவது வந்து நுண்ணூட்ட உரம் இதுவும் வந்து ஒரு 25 கிலோவும், கூட வந்து வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு 10 கிலோவும், இது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா யூமிக் ஆசிட் கலந்த குருணை வந்து அது வந்து ஒரு 10 கிலோவுங்க. இதெல்லாம் கலந்து வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அளவு வந்து நல்லா துளுப்பு வருங்க. கட்டிங் பண்ணதுக்கப்புறம் இல்லைனா வந்து சின்ன செடி நல்லா துளுப்பு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மருந்தெல்லாம் கலந்து வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அடுத்து 1, 2 அரும்பு வைக்குதுங்க, பூ வந்து எடுக்குது, இந்த டைமில் வந்து என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 17, 17, 17 விஜய் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ அவ்வளோ கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து பார்த்தோம்னா 5, 5, 5 இல்லை 16, 16, 16 இந்தமாரி காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ கிடைக்குதுங்க. அது வந்து ஒரு 25 கிலோவும், கூட வந்து போன டைம் சொன்ன மாதிரி தாங்க சிஎம்எஸ் வந்து 25 கிலோவும், கூட இது கூட வந்து வேப்பமுனக்கு 10 கிலோவும். அது இல்லாமல் பார்த்தோம்னா இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம கடல் பாசி குருணை அதாவது சீவிடு குருணைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு 10 கிலோவும் வச்சோம்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த எல்லா மருந்தும் கலந்து வைக்கும் பட்சத்தில் பார்த்தோம்னா அவங்க மல்லி செடியில் நல்லா வந்து பூ எடுக்குங்க. பூ வந்து கொட்டுறதும் வந்து தடைப்படுங்க, நல்லா சைஸும் வருங்க உங்களுக்கு. அடுத்து மல்லி செடியில் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் மஞ்சளாகவே இருக்குது, பயிர் வந்து அப்படியே இருக்குங்க, வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி டைமில் என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு தான் நிறைய ஃபார்மர் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி வந்து இலலாம் வந்து மஞ்சளாகவே இருக்குது அப்படியே இருக்குன்ற பட்சத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், என்ன மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், வந்து எதனால் வந்து பயிர் மஞ்சள் ஆகுது அப்படிங்கிறது. அதை பற்றி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ லிங்க்கை அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மஞ்சளாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபேன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது இருந்தால் அதுக்கு தனியாக வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற உரம் போடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த டைமில் என்ன உரைக்கலான்னு பார்த்தோம்னா 20, 20, 0, 13 காம்ப்ளெக்ஸ் வந்து 25 கிலோவும், சிஎம்எஸ் வந்து 25 கிலோவும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இலை வந்து மஞ்சளாவதுக்கு மெயின் காரணம் பார்த்தோம்னா அயர்ன் டெஃபிஷியன்சிங்க. அதனால வந்து பார்த்தோம்னா இந்த டைமில் ஃபெரஸ் சல்பேட் வந்து ஒரு 10 கிலோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா மைக்ரோ ஃபுட்டு வந்து ஒரு 10 கிலோ வந்து கூட சேர்த்துக்கிட்டா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது சேர்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து குருணை இல்லைனா வந்து பார்த்தோம்னா அந்த யூமிக் இந்தமாரி சேர்க்கறது வந்து தவிர்த்துட்டு இதை மட்டும் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கூட வந்து வேப்ப முன்னாக்கும் கலந்துக்கலாங்க. ஏன்னா வந்து இந்த மஞ்சள் வந்து வேரழுகல் இல்லைனா வேறு புழுனாலேயே வந்து மஞ்சள் வரும். அதனால் வந்து இந்த வேப்ப முன்னாக்கும் கொஞ்சம் கலந்து சேர்த்து போடுறது மூலமாக பார்த்தோம்னா நம்ம வந்து நல்லாவே இருக்குங்க. கூடவே பார்த்தோம்னா இந்தமாரி வந்து மஞ்சளாக இருக்கிற டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு 10 கிலோ சேர்த்துக்குங்க. மற்ற டைமில் வந்து எப்பயும் நம்ம சேர்க்க தேவையே இல்லை. அது இல்லாமல் பொட்டாஷ் ஒரு 10 கிலோ சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இப்போ நான் சொன்ன இந்த 3 உரமே வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு தடவை வந்து மாற்றி மாற்றி போடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நீங்கள் எல்லா டைமும் வந்து உரம் போடும்போது இந்த சிஎம்எஸும் வேப்பமுனாக்கும் வந்து எப்பயுமே சேர்த்துக்குங்க. இது இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு தடவை காம்ப்ளெக்ஸ் போடுறீங்கன்னா அடுத்த தடவை போடும்போது டிஏபி போடுங்க. அடுத்த தடவை பார்த்தோம்னா எல்லாம் 15, 15 எல்லாம் கலந்த மாரி காம்ப்ளெக்ஸ் போடுங்க. இன்னும் ஒரு தடவை மாற்றி மாற்றி போட்டுக்குங்க. அதேமாரி தான் வந்து இந்த குருணையை ஒரு தடவை சீவீடு குருணை போடுறீங்களா, அடுத்த வாட்டி யூமிக் போடுங்க. அதுவும் போடுறீங்களா அடுத்த வாட்டி மைக்ரோ ஃபுட்டு போடுங்க. அந்தமாரி மாற்றி மாற்றி போடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.